நாங்கள் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோயில், இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன்லலாம், பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கையில் ஊறுகாய் வைப்பாங்க. இஞ்சி புளி ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா இனிப்பு, காரம், ஸ்வீட்டோட நல்லா கலந்து நல்லாயிருக்கும். அன்றைக்கி அதே மாதிரி அதே மெத்தடில் நம்ம வந்து லெமனை வச்சு அதே மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து நல்லா இனிப்பாக, காரமாக, புளிப்புக்கு இதிலே நல்லா புளிப்பு இருக்கும். அதனால் அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இது ஒரு மாதிரி நல்லா வித்தியாசமாக இருக்கும். இது வந்து சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, 1 மாதத்தருதி கெடவே கெடாது. நல்லாயிருக்கும். நல்லா வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விரல் அப்படி தொட்டு நாக்கில் வச்சாலே போதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். பழுத்த பழமாக 8 பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, காயை எடுக்காமல் பழமாக எடுத்துக்கோங்க. கழுவிட்டு சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. கொட்டை இருந்தால் ரொம்ப கசக்கும். அதனால் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓரளவு நம்ம ஊறுகாய்க்கு கட் பண்ணி போடுவோம்ல, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி விதையெல்லாம் எடுத்துட்டு இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வெட்டியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதாவது மூடி வச்சுட்டு ஒரு பல்ஸ் விடணும், ஆஃப் பண்ணணும், ஒரு பல்ஸ் விடணும், ஆஃப் பண்ணணும், அந்த மாதிரி விடணும். இல்லாட்டி ஒரே அரைவையாக அப்படியே வளைச்சிக்கிட்டே வந்துச்சுன்னா நொறுங்கி போய் ரொம்ப கொதன்னு ஆயிடணும். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் எந்த அளவில் அதை அரைப்படணும் அப்படிங்கிறத இப்போ நான் அரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பல்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க, ஒரு பல்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3 சுற்று போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு சுற்று போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். அதாவது குறப்பாக இருக்கிற மாதிரி. இதை வந்து அளந்து எடுத்துக்கணும். நான் அப்படியே வடச்சட்டியில் போட்டுட்டு அளந்து எடுத்துக்கணும். இப்போ இது வந்து இந்த கப்பால் ஒரு 1/2 கப்பு இருக்குது. எதுக்கு அளக்குறேன்னா இதிலே சர்க்கரை எடுக்கணும். எவ்வளோ எடுத்துருக்குறோமோ இந்த 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக விடணும். அடுப்பத்தை வச்சுக்கிட்டு வேக விடலாம். அடுப்பத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வேகட்டு. அடுப்பை வந்து சுலவுலேயே வச்சுருங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து நிறையா இருந்துச்சுன்னா நிறைய போட்டு செஞ்சு வச்சுக்கலாம். என்கிட்ட இப்போ ஒரு 8 லெமன் தான் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் போட்டு செய்கிறேன். அதனால் கொஞ்சம் உங்கள்கிட்ட லெமன் நிறையா இருந்துச்சுன்னா செஞ்சு வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்திரணும். அண்ணன் தட்டி இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் இல்லை, நல்லா வரப்பாக ஆயிடுச்சு. 1/2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லத்தை நுணுக்கி போடுறேன். நல்லா வந்து அடுப்பை இப்போ ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, அப்பப்போ கூட வச்சுக்கோங்க, அப்பப்போ குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதித்து வேகணும். அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதித்து வேகுது பாருங்கள். இப்படி கொதித்து வேகும் பொழுது கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. அதாவது ஒரு 8 பழத்துக்கு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான வேலை, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 ஸ்பூனு காரம் போட்டேன், கொஞ்சம் காரம் பத்தலை.
கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் மேலே போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு பிஞ்சு கல் உப்பு இந்த இவ்வளவு போட்டால் போதும். போட்டு நல்லா வேகணும். இந்த வெல்லம் காரம் எல்லாம் சேர்ந்து அந்த எலுமிச்சம்பழத்தில் உள்ளே நல்லா சார்ந்து வெந்து வெளியில் வரணும் கசிஞ்சு. அப்போ இது வந்து உடனே சாப்பிட்றத விட இருக்க இருக்க நாள் ஆக 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 ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கசந்தாப்புல தெரியும் உங்களுக்கு. யாரை நீங்கள் நாள் ஆக 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 சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். சும்மா ஒரு ஸ்பூன் வச்சாலே போதுங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடும் பொழுது அதாவது இந்த மாதிரி லெமன் ஊறுகாய் கொடுத்து விட்டோம்னா இனிப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு, அதாவது கண்ணாடி பவுல் இருந்தால் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வாட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள் ஒரு ஸ்வீட்டான லெமன் ஊறுகாய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு சாதத்துலையோ இட்லிக்கோ தோசைக்கோ சும்மா கொஞ்சம் போல் நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே எடுக்கையிலே நாக்கில் வச்சு ஊறுது. இதுக்கு வந்து நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, காஞ்சி போயிருக்கக்கூடாது. பழம் வந்து தண்ணி நிறைஞ்சு இருக்கணும் அதில் வந்து, அதாவது காஞ்ச மாதிரி வர வரன்னு இருந்துச்சுன்னா தோல் வந்து கடுசாயிரும். உள்ளே வந்து அதாவது நம்ம அப்படி லைட்டாக கசக்கி பார்த்தோம்னா உள்ளே எப்படி நல்லா அப்படியே நொறு நொறுன்னு உள்ளே தண்ணி நிற்கிறது தெரியும். அந்த மாதிரி பழமாக எடுத்து நீங்கள் செய்யணும். ஒரு பழம் கூட காஞ்சதோ வரவரப்பாவோ இல்லை வந்து தண்ணி இல்லாமல் சதையாக இருக்கிற காயை சேர்க்கக்கூடாது. தண்ணி நிறைச்சிருக்கணும், மேலே வந்து ஓடு லேசாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது தொட்டால் இப்படி அமுங்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும், அந்த இனிப்பு ஊறுகாய். இது பாருங்க ஒரு மாதம் ஆச்சு இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டு இனிப்பு ஊறுகாய் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடும் பொழுது கொஞ்சம் கெட்டியாக தெரியும். அப்போவேக்கி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் போல நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி விட்டு வச்சுட்டிங்கன்னா அப்புறம் இருக்க அது லூஸ் கொடுத்துரும். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம அந்த ஓட்டோடவே நம்ம அந்த தோலை சீவாமல் போட்ட பார்த்திங்களா, அதே நேரம் அன்னைக்கே அதாவது ஒரு வாரத்தை சாப்பிடும் பொழுது இது வந்து கடுசாக இருக்குது. இந்த ஓடு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா இதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்றத விட செஞ்சு வச்சு மாதக்கணக்காக வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நாளாக தான் இந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அதாவது அந்த லெமன் வாடை சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் போல் எடுத்து இப்படி வாயில் வச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பாருங்கள் இப்போ ஒரு மாதம் ஆனாலும் கிடவெல்லாம் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருக்குறோம். அதனால் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை வந்து அந்த செஞ்சு இறக்குனோன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நல்லெண்ணெய் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் இருக்க ஊறி நல்லா லூஸாக வந்துடும். கெட்டியாக இருக்குதுன்னு பயப்படாதீங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு இனிப்பான லெமன் ஊறுகாய், அதாவது உங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும். யாரா இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான இனிப்பு ஊறுகாய் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.